பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று இரவு வெளியாகும் நிலையில் பிரான்சில் மதியம் 2:30 மணி நிலவரப்படி 23.63% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை பிரான்சில் உள்ள சுதன்ராஜிடம் கேட்கலாம். வணக்கம் சுதன்ராஜ், அங்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன? வாக்கு சதவீதம் எவ்வளவு பதிவாகி இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். பிரான்சினுடைய தேர்தல் நிலவரப்படி வாக்கு சதவீதம் 26.63 பதிவாக மதியம் வரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது 1981 ஆண்டுக்கு பின்னராக அதிக வாக்குப்பதிவாக கூறப்படுகின்றது. இந்த அதிகரித்த வாக்குப்பதிவின் போக்கு நிலையின்படி இன்று அதிகமான பேர் வாக்களிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தமாக 577 நாடாளுமன்ற இருக்கைகளுக்கான போட்டியில் இன்று 501 இடங்களுக்கான போட்டியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் முதல் சுற்றில் 76 பேர் 50% மேலான வாக்குகளை பெற்ற நிலையிலே 76 பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அதிலே 39 பேர் வலதுசாரிகளாகவும் 31 பேர் இடதுசாரிகளாகவும் இருந்தனர். இந்நிலையிலே இன்று தேர்தலிலே வலதுசாரி கூட்டணி அதிக இடங்களை பிடிக்கலாம் என்ற கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இருப்பினும் முதன்மை இடத்தை கருத்து கணிப்புகளில் பெற்றிருந்தாலும் ஆட்சியை அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான பெரும்பான்மையான இடத்தை பிடிக்காத இடத்து ஆட்சி கதிரைக்கு யார் வருவது என்ற கேள்வி இருக்கின்றது. இடதுசாரி கூட்டணிகளும் இன்றும் ஒரு கூட்டணி அமைவிலே ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான ஏதுநிலை இல்லாத நிலையிலே பொங்கு நிலை அரசாக பிரான்ஸ் வந்துவிடுமா என்ற அச்சமும் இருக்கின்றது. இருப்பினும் வலதுசாரி கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் நாடளாவிய ரீதியிலே வன்முறைகள் வெடிக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பிரான்சினுடைய பெருநகரங்களுக்கும் 30,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. நன்றி சுதன்ராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.